சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பல்வேறு சிறந்த மருத்துவ வசதிகள் இருந்தாலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து விரிவான செய்தியை பார்க்கலாம். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் சென்னையின் தெற்கு பகுதியில் பெரிய அரசு மருத்துவமனை இல்லாத குறையை போக்குவதற்காக 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. 6 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 376 கோடி ரூபாய் செலவில் 1000 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்ட கலைஞர் மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை உட்பட பல்வேறு அதிநவீன சிகிச்சைகளுக்கான வசதிகள் உள்ளன. அன்றாட நிர்வாக குழு நல்ல முறையில் இயங்குவதால் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்படும் அரசு மருத்துவமனையாகவும் இது திகழ்கிறது. இதனால் சென்னை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கலைஞர் மருத்துவமனை. ஆனால் இந்த நற்பெயர்களை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை எல்லாவற்றையும் குலைக்கிறது. மருத்துவர்கள் பற்றாக்குறையால் பல படுக்கைகள் காலியாக உள்ளன. நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. சுமார் 26 சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவில் 5, இடையீட்டு கதிரியக்கவியல் 3, புற்றுநோய் மருத்துவ பிரிவில் 5, சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவில் 3, சிறுநீரக மருத்துவ பிரிவில் 2 என மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதேபோல் செவிலி பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய செவிலியருக்கான 3 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் நோயாளிகள் போதிய மருத்துவர்கள் இன்றியும் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமலும் அவதிப்படுகின்றனர். குறைவான எண்ணிக்கையில் உள்ள மருத்துவர்கள் அளவு கடந்த பணிச்சுமையால் அல்லாடுகின்றனர். இது பற்றி தீவிரமாக விசாரிக்கும் போது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நியமனங்களை தேவையான அளவுக்கு செய்யாததால் அதிநவீன வசதிகளுடன் பெரும் பொருட்செலவில் புதிதாக தொடங்கப்படும் மருத்துவமனைகள் அனைத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளதாக தெரிய வருகிறது. இருக்கும் மருத்துவர்களையே அனுப்புவதால் இந்த பிரச்சனை மருத்துவ கட்டமைப்பையே பாதிக்கிறது. அரசு இந்த விஷயத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள்.